தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜோகோவிலிருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜோஹோ ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ஒரு தடவை டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜோகோவிலேருந்து ஒரு புது ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈஸி அப்ளை ஜோகோவோடது இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிங்கன்னா அதிலேருந்து டீட்டெயில்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி ஃபில் பண்ணும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஃபில் பண்ண விருப்பம் இல்லாட்டி கூட நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்களே ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பேர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், எந்த இயர் கிராஜுவேட் ஆனீங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 0 to 1 years இல்லை ஃப்ரெஷராகவோ இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெஷர்னே கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட கரண்ட் எம்ப்ளாயர், ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் பர்சனலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் எம்ப்ளாயர் நேம் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய கரண்ட் சிடிசி, இதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, தற்பொழுது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொடுக்க வேண்டியது. ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ்பெக்டட் சிடிசி, அதாவது உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா வருஷம் சேலரி வேணும், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா வேணும்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ஜோகோவில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா மட்டுமே போதும்னா ஜஸ்ட் இந்த ஓப்பன் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அடுத்து நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க, அதாவது எப்போ ஜாயின் பண்ணுவீங்கன்னு. ஸோ ஒருவேளை உங்களால் இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும்னா இமீடியட்னு கொடுங்க. இல்லை 1 month 2 month ஆகுனா அதோட டீட்டெயில்ஸு. அடுத்து உங்களுக்கு என்னென்ன செட் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் உங்களுக்கு ஜாவா தெரியும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஜாவான்னு சர்ச் பண்ணாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள், ஜாவா கார்டு, ஜாவா மெயில், ஜாவா ஸ்கிரிப்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ ஜஸ்ட் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுலேயுமே நீங்கள் மாஸ்டரா, இன்டர்மீடியட்டாக, பிகினரான்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் நாலேஜ் லெவல் எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு யூ கம் அக்ராஸ் திஸ் வேக்கன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, உங்களோட லொக்கேஷனு. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிஃபர்டு லொக்கேஷன், அதாவது உங்களோட ப்ரிஃபர்டு லொக்கேஷன் ஒர்க் பண்ணுற எங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தென்காசி, திருநெல்வேலி, டோட்டலாக 6 இடம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ, இல்லை பிசிஏ, எம்சிஏவோ, இல்லை எம்எஸ்சி ஐடியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே படிக்கல ப்ரோ, எனி டிகிரி தான் படிச்சிருக்கேன், பட் ஆனால் எனக்கு கோடிங் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜோகோவில் எப்போவுமே குவாலிஃபிகேஷனை தாண்டி உங்களோட ஸ்கில் செட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, ஸோ இந்த 5 இடத்துல இந்த ரோல் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிசைன் அண்ட் டெவலப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும், அதாவது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோகோவோட ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் அப் பண்ணணும், டெஸ்ட்டு பண்ணணும், எஃபிஷியன்ட் கோடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனி டிகிரி முடிச்சிருந்தா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள்.